ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. திருமலை தேவா என்று அழைத்துப்பார். 7 பாலாகும் இருக்குன்னு நடக்கும்னா அப்போ மாணிக்க வாசகன் அத்தனை பேரும் ஒரே ஆள் தான். அத்தனை பேரும் மிகப்பெரிய கருணை வள்ளல். அத்தனை பேரும் மனமாக்கி ஏற்றவர்கள். அத்தனை பேரும் மனமாக்கி ஏற்றவர்கள். அத்தனை பேரும் மரணமில்லா பெருவாள் பெற்றவர்கள். அத்தனை பேரும் பந்த வாசத்தை உடைத்தவர்கள். அத்தனை பேர் கூட்டுவனை வென்றவர்கள். அத்தனை பேர் கூப்பிட்டால் வரக்கூடியவர்கள். யார் அழைத்தாலும் வருவார்கள். என்னவே நீ இலைக்கு எனக்கு முன்னே எதிரேறி முன் வருவாள் ஆத்தாள் வாழி. சொன்ன பேர் அறிந்து அழைத்து பார். சூட்சம் மீது உனக்காக சொன்னோம்ப்பா. இந்த பேர் இன்னொரு என்ன வேண்டாம் ஏகமாக எழுந்திருப்போம். அப்போ நாம முன்னமே அழைக்கையில ஊ என்று முத்தி தரும் வாழைப்பது சித்தின்னு சொன்னார். யாரா இருந்தாலும் சரி, எங்கள் வர்க்கத்தை யார் கூப்பிட்டாலும் பார். போக மகாரிஷி என்றால் தெரியும், புஜன மகரிஷி என்றால் தெரியும், அகத்தீஷா என்றால் தெரியும், திருமல தேவா என்றால் தெரியும். யாரா இருந்தாலும் எங்களுக்கு தெரியும். எல்லாரும் எங்களுக்கு தெரியும். 9 கோடி பேர் அத்தனை பேர் இருக்கும். 9 கோடி பேர். நீ கடைசியில் சென்ற நூற்றாண்டிலே சித்தி பெற்ற மாபெரும் யோகி ஞானி ராமலிங்கம் சொன்னால் எங்களுக்கு தெரியும்னா அத்தனை பேரும் நாங்கள் ஒரே தன்மை உள்ளவர்கள். அத்தனை பேரும் வாசி வசப்பட்டவன். அத்தனை பேரும் மனமாகி ஏற்றவன். அத்தனை பேர் காம்பத்தை வென்றவன். அத்தனை பேர் மரணத்தை வென்றவன். அத்தனை பேரும் தைய சிந்தை உள்ளவன். யார் எங்களை அழைத்துறார்? எங்களை அழைப்பதற்கு யார் இருக்கா இந்த உலகத்தில்? சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெரியோர்கள் எல்லாம் வணங்குங்கள். நினைப்பதற்கு முன்னாக்கி நிற்கும் ஐயன் சொல்வார். நினைப்பதற்கு முன்னாக்கி நிற்கும் ஐயன் யாரை அழைத்தாலும் சரி, யாரை அழைத்தாலும் வருவார்கள். ஆகவே இப்பேற்பட்ட வாய்ப்பு இருந்தும் பிறருக்கு இன்னுரைதான் என்றார் திருமூல தேவர். இனிமையாக பேச வேண்டும் நினைப்பதே புண்ணியம் என்று சொன்னவன் நமது ஆசான் திருமூல தேவர். ஒரு பிடித்தல் ஒரு பிடி உணவு கொடுத்தால் போதும் என்று சொன்னவன் நமது ஆசான் திருமூல தேவர். பசுவை போற்றி பாதுகாக்க வேண்டும் சொன்னவன் நமது திருமூல ஆசான் தேவர். கடவுளுக்கு ஒரு பச்சலை போதும் என்று சொன்னவர் திருமூல தேவர். ஆகவே வள்ளுவன் சொன்னுவான் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தனாம் என் சொல் இனிதே அமர் என்றான். மறந்த முகமும் இன் சொற்களும். முகத்தான் அமர்ந்து மறந்த முகம் இனிது நோக்கி அருள் கண் பார்க்க வேண்டும். கடுகடுப்பா பார்க்கக்கூடாது. இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லி இனிதேறனா. ஏன்னு சொன்னா மனம் பொருந்திய என் சொற்கள் மறந்த முகமும் அருள் பார்வையும் உள்ளன்போடு உள்ளும் பரமும் தூய்மையாக இன் சொற்களே அறம்னு சொன்னவன் நமது ஆசை ஞானிகள்.